நன்றி, வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஆதரவற்ற வெற்றி வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டியன். கலைஞானி உலகநாயகன் ஆதரவற்ற வெற்றி வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டியன். மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுடைய ஆதரவற்ற வெற்றி வேட்பாளர் வாக்களியுங்கள். ஆதி தமிழர் பேரவை ஐயா அதியமான் அவர்களுடைய ஆதரவற்ற வெற்றி வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டியனுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் சாரி நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து உங்களை தேடி உங்கள் இல்லத்தை நாடி இதோ வந்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அருமையக்கா கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை தலைவர்களே, அன்பு பெரியவர்களே, இதோ வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். முன்னாடி போனாங்க. இந்த மண்ணின் மகள், படித்தவர், பண்பாளர் அருமையக்கா கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்கள் உதய சூரியன் சின்னத்திலே உங்கள் இடத்திலே வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். புரட்சி கலைஞர். சந்தையில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் கூட்டணியின் சார்பாக கொஞ்சம் சவுண்ட் வைங்க சார்லி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக திருப்பரங்குன்றம் தொகுதியுடைய வேட்பாளராக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் உங்கள் அனைவருடைய வரவேற்புக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் நல்லதா இருப்போம். நடந்துட்டு இருக்குது நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது. பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தினையும் அடிப்படையாக கொண்டு
நிறைய திட்டங்கள்லாம் வகுத்து அதை செயல்படுத்திட்டு இருக்காரு. அந்த திட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மறுக்க முடியாத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 5ஆம் தேதி ஆச்சுன்னா உரிமை தொகை வந்துடும், அதுக்கு ஒரு செலவு கணக்கு எழுதி வச்சிருப்போம். விடியல் பேருந்து பயணம் அதை வச்சு ஒரு பிளான் பண்ணியிருப்போம். இப்படி அந்த திட்டங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறி நம்ம கூட அதுவும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை தாண்டி என்ன தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? ஞாபகம் இருக்கா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆனா அந்த கொடி பலூன்ஸை கொஞ்சம் இறக்கிக்கோங்க. உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கவங்க தெரியவே இல்லை. கொடி ரொம்ப பெருசா இருக்கவங்க கொஞ்சம் ஓரமா போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது தெரியல, கொடி மட்டும் தான் தெரியுது, பின்னாடி இருக்கவங்க தெரியவே இல்லை. நன்றிண்ணே, நன்றி. என்ன தெரியுதா யாருன்னு? சந்தோஷம். எல்லாருக்கும் தெரியுமா? சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே இடத்துல நடந்த நலத்திட்ட நிகழ்ச்சியில கலைஞர் அவர்களுடைய சாதனைகளையும் நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளையும் நிறைய உங்ககிட்ட எடுத்து சொன்னேன். அதனால அந்த சாதனைகள் எல்லாத்தையும் தனியா நான் இப்ப சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இலவச விடியல் பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், தாய் மாணவர் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வின்னு நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அதன் மூலமா பயன்படுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. அதை தாண்டி இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்க வாக்குகள் சேகரிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கோம். 2026க்கான வாக்குறுதியையும் கொண்டு வந்திருக்கோம். நான் திருப்பரங்குன்றத்து வேட்பாளரா தேர்வு செய்யப்பட்டு அறிவிப்பு வந்தோடனேவும் தலைவர் முதலமைச்சர் அவர்களிடத்துல வாழ்த்துக்கள் வாங்குறதுக்காக போகும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வரணும். நீங்க மக்கள் இடத்துல போய் 2026க்கான வாக்குறுதியெல்லாம் சொல்லுங்க, மக்கள் நல்ல ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சொல்லும் போது ஒன்றும் புரியல, ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் இப்ப திருப்பரங்குன்ற தொகுதி முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கோம். எல்லா தொகுதி முழுக்க எல்லா மாநகராட்சி வார்டுகளுக்கும் போயிட்டு இருக்கோம், ஒரு கிராமங்களுக்கும் போயிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் சொல்லும் போது மக்களிடத்துல ஆதரவெல்லாம் இல்லைங்க, பேராதரவு கொடுக்குறாங்க, தலைவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்கள் இடத்துல அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குது நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு. அது மாதிரி 2026 வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது இல்லையா, மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 1000 ரூபாய் இனிமேல இருந்து வராது மகளிர் உரிமை தொகை. ஏன்னா அது 2000 கொடுக்க போறாரு. 1000 ரூபாய் இல்லைங்க, மாசம் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் வரப்போகுது. மகளிர் சுய உதவி குழுக்கள் வச்சிருக்கவங்களுக்கு 5 லட்சம் மானியத்துடன் கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. 35 லட்சம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வசதிகள் செஞ்சு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது தவிர 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுக்க போறாரு. நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வேணும்ன்றத நம்மளே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் வாங்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் என்ன வேணா வாங்கிக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்டில் சின்ன டிவி இருக்குது, பெரிய டிவி வேணும் அப்படின்னா சின்ன டிவியை போய் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு இந்த 8000 ரூபாயை வச்சு நீங்க பெரிய டிவி வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கங்கன்னு உங்ககிட்ட கூப்பனை தான் கொடுக்குறாங்க. அந்த முடிவை கூட பார்த்தோன்னா மக்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றாப்புல கொடுக்குறாங்க. அப்ப மக்களை எவ்வளவு தூரம் பிரிஞ்சு வச்சு வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. என்னங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஒன்னும் ஆரவாரமே இல்லையே. கூப்பன் வேணாமா? 8000 கூப்பன்லாம் சந்தோஷம். நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது எல்லாமே ஒரு விஷயம்தான். கண்டிப்பா நம்ம திருப்பரங்குன்றத்துல உதயசூரியன் உதிச்சாகணும். அதுவும் சும்மாலாம் கிடையாது, பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். நம்ம ஐராவத நல்லூர் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றதையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஐராவத நல்லூரில் உள்ள கல்லம்பல் ரோட்டில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் காதியனூர் கம்மாய் வரை வண்டிப்பாதையில் தார் சாலை அமைத்து தரப்படும். ஐராவத நல்லூர் பகுதி மக்களுக்கு தலைவர் கலைஞரின் பெயரில் சமுதாய கூடம் ஒன்று அமைத்து தரப்படும். கொந்தகை கால்வாய், காதியனூர் கால்வாய்களில் பக்கவட்டு சுவர், தடுப்பு சுவர் கட்டி தரப்படும். ஐராவதனூர் பகுதி மக்களுக்கு பயன்படும் வகையில் நடைப்பயிற்சி பூங்காவும் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி கூடமும் கண்டிப்பாக அமைத்து தரப்படும். தெப்பக்குளம் ஆர்ச் அருகே மீண்டும் பஸ் நிறுத்தம் அமைத்து தரப்படும். இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத சொன்னா சந்தோஷமாயிடுறாங்க. கண்டிப்பா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வாக்குறுதியாவே கொடுக்குறேன்.
இது நான் சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏற்றோனேவும் இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவேன்னு வாக்குறுதி அளிக்கிறேன் உங்களுக்கு. இதை தாண்டி நம்ம திருப்பரங்குன்றம் தொகுதி முழுக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நிறைய இடத்துல போகும்போதெல்லாம் சொல்றாங்க ரோடு வசதி இல்லை, லைட் வசதி இல்லை, தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அடிப்படை தேவைகள் அதெல்லாம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை தீர்க்கப்படாத நிலையில தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து 20லேருந்து 25 வருஷம் திருப்பரங்குன்றம் தொகுதியில அதிமுக காரவங்க தான் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. இந்த தடவை திமுக வெர்சஸ் அதிமுகன்ற மாதிரி திமுக நேரடியாக களம் காணுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான் அந்த களத்துல இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம நேரடியாக களத்துல இருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் உங்களுடைய பெருவாரியான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்துல கொடுத்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்ச பட்சத்துல கண்டிப்பா தமிழ்நாட்டிலே திருப்பரங்குன்றம் தொகுதியா முன்மாதிரி தொகுதியா நான் எடுத்துட்டு வருவேன்னு உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். ஏன்னா அடிப்படை பிரச்சனைகள் சரியானாலே மக்களுடைய டெய்லி ரொட்டீனும் சரி, வாழ்வாதாரமும் சரி, அடுத்த கட்டத்துக்கு அப்பதான் போக முடியும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க முதல்ல கேட்குற கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இப்போ கூட நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்க சொல்றது இந்த இடத்துல ரோடு இல்லை, அந்த ஒரு பிட்டு மட்டும் மிச்சம் இருக்குது, அதை மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படி. அந்த தேவை தீர்க்கப்பட்ட பட்சத்தில் அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். எங்கள் பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய ஏன்னா கோரிக்கைகள் எப்பயுமே வந்துகிட்டே தான் இருக்கும். அது இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்னா அடிப்படை தேவைகள்லே தான் நிற்கிது, அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. அப்போ கண்டிப்பாக முதல்ல நம்ம தொகுதியில் இருக்க அடிப்படை பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வச்சு நம்ம தொகுதி முன்மாதிரி தொகுதியாக எடுத்துட்டு வருவேன்னு நாங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் அனைவரும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும் உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நன்றி.